MBBS கம்யூனிட்டி பைபிட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஸ்டேக் பண்ணி ஒரு $6 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறன்றத பார்க்கலாம். ஸோ பைபிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பைபிட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைபிட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைபிட்டை சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஐஃபோன்லேயும் ஆப் ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஈஸியாக பைபிட்ன்றது கிடைக்கும். பைபிட் கிடைச்சின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஓப்பன்ன்றது நான் கொடுத்து, அதாவது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நான் அப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்க போது. உங்களுக்கு சைனப் எல்லாம் லோகின் பண்ண சொல்லி நம்ம சைனப் டு லோகின் ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணி இங்கே சைனப் எல்லாம் லோகின் கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன், அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். சரி, ஓகேவா? அப்போ நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதில் மேலே பாருங்கள், இதில் சைன் அப் அப்படின்ற பட்டன் இருக்குது. மேபி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஸ்ரீலங்கான்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரி, ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இந்தியாவில் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த நாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லொக்கேஷனை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ரியேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணணும். கீழே ரெஃபரல் கோட் ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ரெஃபரல் கோட் ஆப்ஷனல் என்ற இருக்கிற இடத்துல நீங்கள் அதாவது நம்ம ரெஃபரல் கோடை என்டர் பண்ண போகிறோம். என்ன ரெஃபரல் கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஃபரல் கோட் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது நம்ம பைபிட்டில் ரெஃபரல் கோட் என்னோட பார்ட்னர்ஷிப் ரெஃபரல் கோட். ஸோ பார்ட்னர்ஷிப் ரெஃபரல் கோட்டை நீங்கள் என்டர் பண்ணுற ஊடாக நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லல, எக்ஸ்க்ளூடிங் ரிவார்டர்ஸ் இதுன்றது உங்களுக்கு அவைலபிளில் வரும். ஓகேவா? இதுதான் நான் சொன்ன அந்த விஷயம். ஸோ $6 எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறது இம்போர்ட்டை நான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போக்கெலாம் உங்களோட அந்த $6 நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரீன்றது இந்த எப்படின்னா நம்ம இங்கே ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ அப்படின்றது நமக்கு எக்ஸ்சேஞ்ச் நம்ம புது யூசர் அப்படின்றதுக்காண்டி தார ஒரு ரிவார்ட் தான் இது. ஸோ இதை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது இருக்க போது. இதனோட ரிவ்யூவும் கூட. ஓகேவா? இந்த எக்ஸ்சேஞ்சோட ரிவ்யூவும் கூட இதுதான் தான் இருக்க போது. ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணிவிட்டு இந்த கோடை அதாவது இமெயில் என்டர் பண்ணிவிட்டு இங்கே சைன் அப் பண்ணுற பட்டனை கொடுத்து சைன் அப் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ண வரும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணதுல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பாஸ்வேர்டில் 8 லெட்டர்ஸுக்கு மேலே இருக்கணும். அடுத்தது ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஸோ கேபிட்டல் ஏயோ கேபிட்டல் பி உங்களுடைய நான் நேம் என்ன ஃபஸ்ட் லெட்டரோ ஏதோ ஒன்று நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணுங்கள். அடுத்த 8 கேரக்டர் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. அதில் நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. லாஸ்ட்டில் ஒரு சிம்பிள். அது சிம்பிள் அப்படின்றது அப்படி என்னது அந்த அர்த்தம்னு சொன்னால் நான் உங்களுக்கு கீபோர்டில் காட்டுறேன். ஸோ சிம்பிள்ஸ் அப்படின்றது இதுதான் நம்மளோட சிம்பிள்ஸாக இருக்க போது. இந்த அட்டாக இருக்குது, ஹேஸாக இருக்கணும், ஸ்டாராக இருக்கணும், ஏதோ ஒரு சிம்பிள்ஸை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த கேவைசி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்றது நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி இந்த இடத்துல காட்டும். அண்ட் முன்னுக்கும் உங்களுக்கு ஹோம் பேஜில் காட்டும். நான் இதில் வெரிஃபை அப்படின்ற ஏன்னா நான் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அதை நான் ஷோ பண்ணிடலாமல் இருக்கும். ரெண்டாக கூட நான் எப்படி செய்கிற இந்த மெத்தட்டை காட்டணும்னு சொன்னால் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வெரிஃபிகேஷன் இதில் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னென்ன உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன கண்ட்ரி, உங்களோட அட்ரஸ் அதை செலக்ட் பண்ணுவீங்க. செகண்ட் உங்களோட ஐசி ஃபோட்டோ கிளியராக இருக்கணும். ஐசின முன்பக்கம் பின்பக்கம் ஃபோட்டோ இதில் வச்சே ஃபோட்டோவோ எடுத்து அப்லோட் பண்ணிப்பீங்க. அப்லோட் பண்ண அப்புறம் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் தேர்டாக இருக்கும். தேர்டாக உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷனையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுல உங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும். ஃபுல்ஃபில் ஆன அப்புறம் உங்களுக்கு கேவைசி டோட்டலாகவே அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் பண்ண அப்புறம் நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் முன்னுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? வெரிஃபைட் அப்படின்னு ஷோ ஆன பிறகு இந்த பைபிட் கார்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிவார்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டிபாசிட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. அதாவது நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரியும் இந்த அக்கௌண்ட்டுக்கு யாருமே டிபாசிட் பண்ணாமல் வச்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் ரிவார்டை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளைம் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள்
டிபாசிட் பண்ணாமல் இந்த பைபிட் கார்டை வந்து எடுத்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குரிய வீடியோ லிங்க்குமே வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் அந்த வீடியோவை பார்த்து இந்த பைபிட் கார்ட்டுமே வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை கேவைசி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வந்து இந்த பைபிட் கார்ட்டையும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் பண்ணிக்கொண்ட அப்புறம் நான் இந்த $6 எப்படி எடுக்கலாம், அதாவது ஸ்டேக்கிங் பண்ணி நம்ம எப்படி $6 வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு டுமாரோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கேவைசியை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். குட் பை காய்ஸ்.